இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோடில் எல்லாரும் டிவி வாங்குறதுக்காக ஹாப்பியாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிவி வாங்க கிளம்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடி டிவி எங்கே வைக்கலாம், அதுக்கு பெஞ்ச் வாங்கணுமா, ஸ்பீக்கர் வாங்கணுமா, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் வாங்கிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெஞ்ச் வந்து இருக்கதே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சை க்ளீன் பண்ணி ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல வச்சா எப்படி கரெக்டாக இருக்குமா அதெல்லாம் வந்து பல்லவன் செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக டிவி வாங்குறதுக்காக கிளம்பி வாசலுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக நடேசன் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்காரு. அத பார்த்தோனவே எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடியே அவருக்கு வண்டிக்கு கடன் கொடுத்த கடன்காரங்களும் வராங்க. வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நடேசன் கிட்ட திருப்பியும் காசு கேட்குறாங்க. அவர் மறுபடியும் உடனே சண்டைக்கு போறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சண்டைய கொஞ்சம் பிரிச்சு விட்டுட்டு, பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க இன்னொரு 2 மாசம் டைம் குடுங்க. நாங்க அந்த அமௌண்ட்ட குடுத்துடுறோம்னு சேரன் சொல்லி பார்க்குறாரு. ஆனா அவங்க கேட்கவே மாட்றாங்க. இப்போ உடனே குடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி ஒரே பிரச்சனையா ஆவுது. உடனே அந்த பிரச்சனைய நிறுத்தணுன்றதுக்காக நிலா என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம டிவி வாங்க வச்சிருக்கிற பணத்த எடுத்து குடுத்துடுங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கடன்காரங்கலாம், "கடன் குடுக்கவே உங்களுக்கு வழி இல்லாம இருக்கு. இதுல நீங்க குடும்பமா போய் டிவி வேற வாங்குறீங்களான்லாம்" வேற கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. கடைசியா டிவி வாங்க வச்சிருக்கிற அமௌண்ட்ட அந்த கடன்காரங்கள்ட்ட குடுத்து அவங்கள அனுப்பி வச்சுடுறாங்க. உடனே நடேசன் வந்து, "உங்கள யார கேட்டு அமௌண்ட்ட குடுக்க சொன்னா? நான் பார்த்துக்க மாட்டேனா?" அது இதுன்னு சொல்லி குதிக்கிறாரு. உடனே சோழனு எல்லாரும் டென்ஷன் ஆயி அவர் ரொம்ப திட்டுறாங்க. பாண்டியுமே, "ஏன் உங்கள்ட்ட 3,00,000 தான் அமௌண்ட் இருக்குன்னா, நீங்க அதுக்கு மட்டும் இவ்ளோ அமௌண்ட் குடுத்து எதுக்காக வண்டி வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் கோவப்படுறாங்க. அவர் உடனே வீட்ட விட்டு கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு சோழன் நிலாட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போறாரு. அப்ப நிலா வந்து பல்லவன காட்டுறாங்க. பல்லவன போய் சமாதானப்படுத்துங்கன்ற மாரி. பல்லவன் கிட்ட போனது "பல்லவா இந்த தடவ இல்லன்னா என்னடா அடுத்த தடவ வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாங்க. உடனே அவர் எதுவுமே பேசாம எஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிட்டு சோழன் வந்து, "இதெல்லாம் நீ வந்து பார்த்துருக்கவே மாட்ட. எந்த பொருள்னாலும் நீங்க ரொம்ப ஈஸியா வாங்கிடுவீங்க. இங்க தான் இதெல்லாம் நடக்குது. சாரி நிலா" அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாரு. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளையோட எபிசோட்ல அதில வந்து ப்ரிவ்யூல வந்துட்டு நடேசன் கிட்ட எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அவர் வீட்லருந்து வெளில போவாருன்ற மாரி காட்டுறாங்க. அதோட முடிஞ்சிருச்சு.